வந்தாருனாக்க நம்ம கூட இருந்தே வேலை வாங்கணும். ஒருவேளை நான் இல்லைன்னா கூட நீங்க இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க சார், ஒரு நிமிஷம். அண்ணே, வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எல்லா மெட்டீரியல்ஸ் வாங்கியாச்சு மேடம். அண்ணே, சொல்லுங்க சார். எலக்ட்ரிக்கல் வேலை முடிஞ்சா தான் மத்த வேலையை ஆரம்பிக்க முடியும். முடிச்சு கொடுத்துடலாம் சார். டக்குனு நல்லா முடிச்சு கொடுத்துடலாம் சார், பரவாயில்ல. சார், அப்புறம் நாளைக்கு இன்சூரன்ஸ் ஆபீஸ் போகணும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற விஷயமா மேனேஜரை பார்க்கணும். நல்ல வேலை சக்தி, நம்ம ஒழுங்கா இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். இல்லைன்னா இவ்வளவு பெரிய நஷ்டத்துல இருந்து நான் வெளியில வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா சார், நீங்க மாசம் மாசம் பிரீமியம் கரெக்டா கட்டிருக்கீங்களே, அதுவும் இல்லாம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. பாவம் சக்தி போ சொன்னேன். அவர் தான் இன்சூரன்ஸ் பண்ண விட்டாரு. அவர் கரெக்டா பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர் அனுபவிச்சுக்க வேண்டியதில்லை. சரி சக்தி, நான் போசனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன், பாத்துங்க. அண்ணி, வாங்க கோபி. போசன் எங்க? அண்ணன் தானே, அதோ அங்க படுத்துட்டு இருக்காரு. அவரால எந்திரிக்கவோ இல்ல எதையாவது செய்யவோ மனசுல தெம்பில்ல. அவருக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு என் நிலைமையும் சரியில்லை கோபி. வாங்க. அண்ணே, அண்ணே. கோபி, என்னண்ணே இது? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இழந்துட்டோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களே இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருந்தா அன்னைக்கு யாருன்னு ஆறுதல் சொல்றது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். இப்படியே உட்காந்து அந்த நிலைமை மாறிட போதா? வெளில எந்திரிச்சு நடந்தா தானே அடுத்து என்ன பண்ணுங்கிற ஒரு யோசனைக்கு வழி பிறக்கும். நானும் யோசிச்சு கோபி, வாழ்க்கையில எவ்வளவோ அடிபட்டிருக்கேன். இப்ப பட்டிருக்க அடி சாதாரண அடி இல்ல. என்னால இதுல இருந்து எந்திரிக்கவே முடியாது. இப்ப பாருங்க, உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வருது, வாழ்க்கையில பல முறை அடிபட்டவன். அதுல இருந்தெல்லாம் மீண்டு தானே வந்திருக்கீங்க. அது மாதிரி தானே இதுல இருந்து மீண்டு வருவீங்க. வெறும் ஆளா அலர்குளத்துல இருந்து வந்தீங்க. இன்னைக்கு ஒரு கார்மெண்ட்ஸோட ஓனர் நீங்க. இப்பதான் அது எல்லாம் போச்சு. உண்மைதானே, எல்லாமே போச்சு. ஆனா இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதுல உங்க தப்புங்கிறது இன்சூரன்ஸ் பண்ணாம இருந்ததுதான். அதுவும் ஒரு அனுபவம் தானே. நம்ம வாழ்க்கையில தோல்விகள் வர வர நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு தானே இருக்கோம். என்ன சொல்ற கோபி? தோத்து போய் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பாடமே கத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானா? மனுஷனா பிறந்த எல்லாருமே கடைசி வரைக்கும் ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீ கீழே விழுந்ததை பத்தி கவலைப்படாத. நீ எத்தனை தடவை கீழே விழுந்தியோ அத்தனை தடவை நீ எந்திரிச்சு நின்று இருக்க. அதை பத்தி மட்டும் யோசிப்பாரு. இப்ப நமக்கு அதுதானே தேவை. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. என்ன கோபி இது? எனக்கு எதுக்கு பணம்? அண்ணே, இப்ப உள்ள சூழ்நிலை இந்த பணம் உங்களுக்கு அவசியம் தேவை, வச்சுக்கோங்க. இவர் கோபி வேணாம், நீயே கஷ்டப்பட்டு இருக்க. இப்ப போய் எனக்கு பணம். நான் இன்சூரன்ஸ் பண்ணவனே, எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க நிலைமை இப்ப உள்ள சூழ்நிலை இந்த பணம் உங்களுக்கு தேவை. புரியுங்க, நான் சொல்றத கேளுங்க. இத புரியுங்க. எங்க மோதிரம் செயின் எல்லாம் கோபி, உங்க நகையெல்லாம் வித்துதான் இந்த பணத்தை கொண்டு வந்தீங்களா? அண்ணே, நம்மள மாதிரி இருக்கிற குடும்பங்கள்ல நகை நட்டெல்லாம் இருக்கிறது எதுக்கு? இப்படி ஒரு அவசர தேவைக்கு தானே. அதுக்குல கோபி, இருந்தாலும் உங்க கையில கழுத்துல இருந்ததுல. இதுல எனக்கு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு பிரச்சனை பண தேவைன்னு சொன்ன உடனே நான் வாங்கி கொடுத்த செயினை கழுத்துல போட்டு கழட்டி கொடுத்துச்சு விஜய். எனக்கு அது போதும். நீ பணமா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும், மனுஷங்க தேவைக்கு உதவலைன்னா அதெல்லாம் எதுக்கு? கோபி, இதுக்குதான் இந்த உதவிக்கெல்லாம் உனக்கு நான் எப்படி திருப்பி தர போறேன்? பாசத்துக்கு நான் எதை பதிலா தர போறேன்? என்னென்ன பேசுறீங்க? பாசத்துக்கு பாசத்தை மட்டும் தானே ஈடா கொடுக்க முடியும். நான்
சொத்து நினைச்சதெல்லாம் ஒரே நாள்ல எரிஞ்சு போச்சு. இப்பதான் எனக்கு புரியுது. இதான் இந்த பாசம் தான் மனுஷனுக்கு நிலையான சொத்து. அண்ணே அண்ணே, இந்த பணத்தை உள்ள வச்சுட்டு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுங்க. புடிங்க அண்ணே. செல்வம், காஃபி. தேங்க்ஸ். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல நீ தான் பண்ணும். அத்தைக்கு உடம்பு எப்படி இருக்கோ என்னவோ, ஃபோன் பண்ணி விசாரிங்களேன். ஹலோ அண்ணே நான் செல்வம் பேசுறேனே. சொல்லுடா. அம்மாக்கு இப்ப எப்படிண்ணா இருக்கு? பரவாயில்லடா, இன்னும் கண் முழிக்கல. நான் அம்மா பக்கத்துல தான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? இங்க பக்கத்துல தான். நம்ம ஒரு மாதிரி பெரிய வசதியெல்லாம் கிடையாது, சின்ன கிளினிக் தான். ஆனா பரவாயில்ல, டாக்டர் நல்லபடியா தான் கவனிச்சுக்கிறாரு. என்னதானே ப்ராப்ளம் அம்மாக்கு? மனவேதனை தான்டா. பிபி அதிகமாயிடுச்சு, மாத்திரை எதுவும் வேலை செய்யல, பத்தாவதுக்கு ஒண்ணுமே சாப்பிடல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வயசான காலத்துல இப்படி படுத்துட்டாங்களேங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரிண்ணே, கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. அண்ணிட்டு ஃபோன் தரேன். ஹலோ, நான் தாங்க பேசுறேன். அத்தை எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. பிபி அதிகமாயிடுச்சு, ரொம்ப சிரமப்பட்டாங்க. அத்தை பக்கத்துல தான் இருக்காங்களா? ம். அவங்க கிட்ட பேசலாமா? நானே வந்ததுல இருந்து அம்மா இன்னும் கண் முழிக்கல, ஒரு வார்த்தை என்கிட்டயே இன்னும் பேசல. இவ பேசுறாளாம். அறிவு கிட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். வெயிட் போன. மாணிக்கம், அம்மா நீ எப்பப்பா வந்த? எப்படிமா இருக்கீங்க? அது இருக்கட்டும்பா. நீ எப்பப்பா வந்த? நான் எப்பவும் வந்துட்டேம்மா. விஷயம் கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். அம்மா, உடம்ப பாத்துக்க வேண்டாமாம்மா. எதுவும் சரியா சாப்பிடலன்னு நிர்மலா சொன்னா. ஏமா இப்படி பண்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் மாணிக்கம். என்னம்மா பாக்குறீங்க? எனக்கு உன் மேல இருந்த கோவத்துல எங்க நான் உன்னை பார்க்காம போயிடுவேணும்னு பயந்துட்டு இருந்த மாணிக்கம். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லம்மா. நீங்க எங்க இருந்தாலும் ஓடி வருமா. என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா வருத்தமா இருந்தா திட்டுங்கம்மா, அடிச்சிருங்கம்மா. ஆனா இப்படி சாப்பிடாம உடம்ப மட்டும் கெடுத்துக்காதீங்கம்மா. என்னால தாங்கவே முடியாது. சரிப்பா. இப்ப கொஞ்சம் தெம்பா இருக்காமா? தெம்பா இருக்குப்பா. அதான் டாக்டர் சொன்னாரு, ட்ரிப்ஸ் ஏறின உடனே கொஞ்சம் தெம்பா ஆயிடுவீங்கன்னு. என் புள்ள நீ வந்துட்டல, எனக்கு எல்லா தெம்பும் வந்துருப்பா. இப்ப நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? சொல்லுங்க. இல்ல, வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? என் லவர் இருக்காருல்ல, அவரை நான் இன்னைக்கு மீட் பண்ணியே ஆகணும். எனக்காக அவரு பெரம்பூர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளவு தூரம் போகணும்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் துணைக்கு வர முடியுமா? தப்பா எடுத்துக்காதீங்களா? ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் தான். அவரை பார்த்து சில விஷயங்களை பேசிட்டு உடனே திரும்பி வந்துடலாம். அன்னைக்கே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இன்னைக்கு இதை பத்தி நீங்க கேட்டதே தப்பு. அது இல்ல லீலா, இங்க பாருங்க மட்டும் இதோட இதை விட்டுருங்க. சாரி.
பாத்து பாத்து. நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க. நிர்மலா, என்னண்ணே? என்ன? அன்னைக்கு உன் வீட்டுல வந்து பிரச்சனை பட்டு போனாலம்மா, அவ வீட்டுல சொல்லி கண்டிச்சு வச்சிருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா. ஏமா, அந்த பையன் உன் வீட்டு பக்கமோ இந்த ரோட்டு பக்கமோ வந்தா சொல்லு, அவன் கைய கால முடிச்சிடுறேன். ஆனா அவன் மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான். நீ எதுவும் கவலைப்படாத. சரி, நீங்க கிளம்புங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அது இந்த ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஊர் பிரச்சனை உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அது வந்து சும்மா என்ன சம்பந்தம் இல்லாம வளர்ற? என்னங்க, என்ன பிரச்சனை? நீங்க யாரு? நான் நிர்மலாவோட அண்ணன். என்ன நிர்மலா, அண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்லியா? இல்லண்ணே, வந்து அவ ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னங்க இது மறைக்கக்கூடிய விஷயமா இது? நீங்க வீட்டுல யாரும் இல்லாதப்போ பாப்பா கிட்ட ஒரு குடிகார நாய் வந்து பிரச்சனை பட்டு போயிருக்கான். நாங்க தான் அடிச்சு விரட்டி இருக்கோம். ஏங்க, அவன் அடிச்சு பத்தியாச்சுங்க. அவன் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அட, அவன் வரான் வரல அது வேற விஷயங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா நமக்கு தானே வச்சுங்க. என்னங்க இது? நான் மெட்ராஸ்காரன். எங்க ஊர்ல தான் இப்படி எல்லாம் நடக்கும். இங்க உங்களை மாதிரி நல்லவங்களெல்லாம் இருந்தும் இப்படி எல்லாம் நடக்க விடலாமா? அநியாயமா இல்ல? பட்டணம் என்ன கிராமம் என்னங்க, அங்கங்க அயோக்கிய பசங்க இருக்கு தானே செய்றாங்க. அப்படி இருக்க வச்சுதானே இங்க ஒரு அயோக்கிய பையன் வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். அவனுக்கு எந்த ஊரா இருந்தானே? ஏங்க, எங்களுக்கு வெளியூர்காரன் உள்ளூர்காரங்கிறதெல்லாம் இல்ல. என்னைக்கு உங்க பொண்ணு எங்க ஊருக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து அதுவும் எங்க ஊர் பொண்ணு மாதிரி. ஆனா நீங்க இப்படி ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போறது எந்த விதத்துல நியாயம் தான் எங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க, நீங்க இந்த பொண்ணை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. வரங்க. ஏமா, வரங்க. வரமா. யார் நிர்மலாவா? எதுக்கா? வீடு போந்து உங்ககிட்ட தகராறு பண்ணிருக்கான். அவன் கைய கால வெட்ட வேண்டாம். அண்ணே, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. நீ உள்ளவா. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நானே ஊர்ல விசாரிச்சு வெட்டிட்டு வந்துருவா? அண்ணே, கிறுக்குத்தனமா பேசாத அண்ணே. இது ஒன்னும் ஊரு கிடையாது, இது அவனோட ஊரு. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அவன் சொந்தக்காரங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க வேணா அவனை அடிக்கலாமே தவிர வெளியூர்காரங்க யாருமே அவன் மேல கை வைக்க முடியாது. ஏதாவது சிக்கல் ஏற்படுத்திடாதன்னு. இந்த ஊர் சின்னங்க தான் எனக்கு பாதுகாப்பு. சரி, அப்போ துணிமணி எல்லாம் பேக் பண்ணிக்க, கிளம்பு என் கூட. இனிமே யாரும் இங்க இருக்க வேண்டாம், எல்லாம் மெட்ராஸ்லயே இருக்கலாம். என்னன்னு சொல்ற? என்ன இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு? இதுக்கப்புறம் உங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு நான் எப்படி அங்க நிம்மதியோட இருக்க முடியும்? அண்ணே, சென்னையில இருந்து நான் இங்க தனியா வரும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு. எல்லாமே நான் எதிர்பார்த்ததுதான். இந்த பிரச்சனையில நம்ம சமாளிக்கணுமே தவிர இதுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாதுன்னு. அது மடத்தனம். என்ன நிர்மலா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லம்மா, நீ உள்ளவா. ஒண்ணும் இல்ல. நீ உள்ள வந்து படுத்துக்கோ. என்னம்மா, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லம்மா, நீ வா. சரமா, இந்த போஸ் பையனுடைய ராசியே இப்படித்தானா? பாவம் பாட்டி. போஸ் மாமா ஏகப்பட்ட தொழிலை செஞ்சு இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த கார்மெண்ட்ஸும் எரிஞ்சு போச்சுன்னா என்னத்த சொல்றது? அப்பாவும் தனமும் துடிச்சு போயிருப்பாங்க. கண்ணு, நல்லவங்களுக்கு ஏற்படுற சோதனைய பாத்தியா? இந்த கோபி பிள்ளைய பாரு, தங்கமான புள்ள, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காது, எந்த வம்பு தும்புக்கும் போகாதது. அப்படிப்பட்ட பிள்ளைய அடிதடி கலாட்டா வம்பும் தும்பும் தேடி வருதுன்னா காலம் கெட்டு போச்சுட்டு தானே அர்த்தம். செல்வம் சொன்னதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை பாட்டி. எதுக்குதான் நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இவ்ளோ கஷ்டம் வருதோ? நானும் அதேதாம சொல்றேன். பிரச்சனையே பண்ணாதவங்களுக்கு பிரச்சனை தேடி வருதுன்னா நேரங்காலம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். என்ன மயந்துக்கிற? கோபியோட அண்ணனும் தங்கச்சி வீட்டுக்காரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நேர்ல போய் பார்க்கலனாலும் 2 வார்த்தை போன்ல விசாரிக்கலனா நல்லா இருக்காதுல்ல? சரி, பண்ணுமா. ஹலோ, நான் சரோ பேசுறேன். அண்ணி சொல்லுங்க. நீ என்ன கோபி இதெல்லாம்? என்ன தண்ணி சொல்றது? சுத்தமா எதிர்பார்க்காத இப்படி ஒரு பிரச்சனை வழிய வந்து நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. இல்ல, அந்த ரவுடி பசங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கிட்ட நம்ம எண்ணி போறோம். அவங்க தான் படியேறி வந்து 10,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டானுங்க. நம்ம எப்படி கொடுக்க முடியும்? முடியாதுன்னு சொன்னேன். இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, என்னால அண்ணனும் மாமாவும்
அடிபட்டு கிடக்கிறது தான். நல்ல அடி. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? உடம்பு முழுக்க அடி. நல்ல வேலை பிராக்சர் எதுவும் இல்ல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வேற ஊர்ல இல்ல, இல்லனா நேர்ல வந்து பாத்திருப்பேன். அதனால என்ன இருக்கு? நீங்களே உடம்பு சரியில்லாதவங்க, மெதுவா பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் விஜிட்ட கொடுக்குறேன். யாருங்க? சரோனி. ஹலோ. என்ன விஜய், எப்படிக்கா இருக்க? இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? என்ன விட, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாக்கா, எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு. குமார் மாமாவும் சிவராம் அண்ணனும் எனக்கும் தனா அக்காக்கும் அடி விழாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லா அடியும் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். ஆமாக்கா, அந்த ரவுடிங்க ரொம்ப மோசமானவனுங்க. கண்ணு முன்னு தெரியாம கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிச்சானுங்க. நானும் தனாக்காவும் நடுங்கி போயிட்டோம். அவங்க 2 பேரும் இல்லைன்னா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே விஜய். ஆமாக்கா, சோதனை வரும்போதுதான் மனுஷங்களோட நிஜமான குணம் தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் விளையாட்டான ஆளுங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க மனசுல என் மேல எவ்வளவு பாசம், அக்கறை. நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன்க்கா. இத பாரு, பக்கத்திலேயே இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கோ. சரிக்கா, ஒரு விதத்துல பரவாயில்ல விஜய். அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. ஆனா பெரிய பிரச்சனை வரும்போது எப்படி விட்டு கொடுக்காம இருக்காங்க. ஆனா என் வீட்டுல சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இருக்காங்க. ஆனா பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க விலகிடுறாங்க. நான் இப்பதான்க்கா அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கோ விஜய். இது பாரு, அப்புறம் கோபியை தனியா வெளியில போக விடாத. அவரு ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஆமாக்கா, அதுவும் ஒரு பக்கம் எனக்கு பயமா தான் இருக்கு. போஸ் மாமா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குக்கா. ஆமா விஜய், ஏற்கனவே எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தாரு. மொத்தமா கார்மெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த சோகத்தை என்னன்னு சொல்றது? ஏங்க, உன் வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு? மாமா உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு குற்றாலம் போயிருக்காரு. சரி, நீ பத்திரமா பாத்துக்கோ. நான் போன் வச்சிடுறேன். அப்பா கிட்ட நான் போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிக்கா. ஹலோ. அப்பா, நான் சரோ பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்கிற? உடம்பு நல்லா இருக்கிறியா? பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? ஏதோ இருக்கிற. நீதான் நடந்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியா? இப்பதான் கோபி கிட்டயும் விஜய் கிட்டயும் பேசினேன்ப்பா. என்னத்த சொல்றது, நம்ம போஸ்க்கு வந்த சோதனை அவனோட நிக்கல. உதவிக்கு வந்து கோபி மாப்பிளையும் சோதனை பண்ணுது. இந்தா அவங்ககிட்டே பேசு. யாரு மாமா? சரோ. சரோ மாமா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். தைரியமா இருங்க மாமா. மெட்டி ஒலி.